இன்னும் ஒரு பாடம் எடுத்துட்டு இருந்தோம் பஞ்சதசிக்கு அப்புறம். நாம் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த ஆத்ம வித்யாலயத்தில் அது உள்கருத்து அத்வைதம் அப்படின்னு பேர். தமிழில் இரண்டற்றது. இரண்டற்றது எது? காலையிலே பார்த்தோம், கடவுள். அவர் ஓர் உணர்வு, அன்புணர்வு, ஆனந்த உணர்வு. அவர் தான். அது ரெண்டற்றது அப்படிங்கிறது. அப்போது ரெண்டற்றதுன்னு சொல்கிறதுலேருந்தே ஏதோ ரெண்டு இருக்குதுன்னு தெரியுது. ரெண்டு இருக்க வச்சு தான் ரெண்டற்றது நம்ம சொல்கிறோம். அப்போ சில சமயம் பார்ப்பாங்க, ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியும், இல்லைங்க அங்கே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு இருக்கிறதுனால ஒன்றுன்னு சொல்ல வேண்டியது. அத்வைதம் ரெண்டு இல்லை, ஒன்று தான் அப்படின்னு. அந்த ஒன்று எது? கடவுள். அப்போ நாமெல்லாம் இருக்கிறோமே, ரெண்டு இல்லை ஒன்று தான். ரெண்டு இல்லை ஒன்று தான். இல்லை இங்கே வேற நான் வேற இருக்குமே, ரெண்டு இல்லை ஒன்று தான். அப்பா மகா இருக்கிறாங்களே, ரெண்டு இல்லை ஒன்று தான். என்னங்க ஒரே பார்த்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, பைத்தியம் பிடிச்சி போச்சா? ரெண்டு இல்லை ஒன்று தான். ரெண்டு இருக்கிறதுனால தான் ஒன்றுன்னு சொல்ல வேண்டியது. இங்கே நிறைய இல்லை, ஒன்று தான். உணர்வுங்கிறது ஒன்று தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் உடம்பு நிறைய இருக்குது. அப்போ நிறைய இருக்குது என் கணக்கில் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் கணக்கில் வச்சுக்கூடாது? இறைவனுடைய அறிவு தான் நாமெல்லாம். அவருடைய உணர்வு தான் நமக்குள்ள. அவர் அறிவு தான் நமக்கு உடம்பாயிடுச்சு. அறிவு தான் இந்த நாற்காலி சேபிள் ஆயிடுச்சு. அறிவு தான் இந்த பிரபஞ்சமாக இருக்குது. அந்த உணர்வு தான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக ஆனந்தமாக அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒன்று தான் இருக்கிறது. இந்த அறிவை ஏன் கணக்கில் வச்சுக்கூடாதானே? அதான் நம்ம காலையிலே பார்த்தோம், கணக்கில் வச்சுக்க முடியாது. அன்புக்கு ஒன்றும் அறிவுக்கு ஒன்றும் ரெண்டு சேர் கொடுக்க முடியாது. அன்பு எங்கே இருக்குதோ அங்கே அறிவும் இருக்கும். அறிவு இல்லாவிட்டாலும் அன்பு இருக்கும். இப்போ அறிவு என்ன? ஒரு கொசுறு இருந்தான்னா எல்லாட்டும் இருந்துட்டு போ. அந்த அறிவுக்கு பேர் மாயா, அந்த உணர்வு பேர் கடவுள். நாமளும் மாயையினால் இந்த சரீரமும் அறிவும் புத்தியுமா இருக்கிறோம். ஆனால் உணர்வால் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கிறோம். உணர்வுலேயும் நம்ம ரெண்டு மூணாக சிதறக்கூடாது, ஒன்றாக திரட்டிக்கணும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம எல்லாம் ஒன்று ஒன்றுன்னு இப்போ போய் சொல்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாம் வேற வேறையாக இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்றுன்னா திருடனையும் நல்லவனையும் ஒரே தட்டில் போட்டுறதா? வேற வேற தான்ப்பா. அறிவில் வேற, அவன் உணர்வில் ஒன்றாக தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்படி புரிஞ்சுக்கிட்டா நம்மலாம் அத்வைதம் வரும். இது கணக்கு ரொம்ப சிம்பிள். மேத்ஸ் கஷ்டம் இல்லை. இங்கே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். கழிக்கிறது அதுலேருந்து தான், கூட்டுறதும் அதுக்குள்ளே தான், பெருக்கிறதும் அதுக்குள்ளே தான். மற்றவங்களுக்கெல்லாம் மீதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிறான். இப்படி யாரெல்லாம் இந்த அத்வைதத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு கணக்கு போட்டுக்கிறாங்க. அவங்கள மதத்தவருங்கிறோம். இப்போ நம்முடைய மதம் ஒன்றே ஒன்று தான். ஒன்றே கடவுள், ஒன்றே உணர்வு. அறிவு பலவாய் இங்கே தெரிகிறது. அந்த அறிவையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது ஒன்றாக போய் முடியும். அது பேருணர்வு, பேரறிவு. நமக்கு சிற்றுணர்வு, சிதறிய அறிவு. இப்படி தான் இருக்கிறோம் நம்ம. அந்த சமயத்தில் இந்த வேதம் தருகின்ற இந்த வேதாந்தத்தை சரியாக விளங்கி கொள்ள முடியாதவர்கள், நமக்கு எது விளங்கியதோ அது உண்மையாக இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க விளங்குற மாதிரி மதத்தை உண்டாக்குறாங்க. அது மாதிரி பல மதம் இருந்தது. அதையெல்லாம் தொகுத்து வித்யாரண்யர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது சர்வ மத கோட்பாடுகள், சர்வ தரிசனம்ங்கிறார். தரிசனம்னா அவங்க கண்டது, அவங்க கண்ட முறையில். பதஞ்சலி ஒன்று கண்டார்,
கணாதர் ஒன்று கண்டார், கௌதமர் ஒன்று கண்டார், மத்துவர் ஒன்று கண்டார், ராமானுஜர் ஒன்று கண்டார், அதே மாதிரி சங்கரர் ஒன்று கண்டார். இல்லை, சங்கரர் அவர் கணக்கில் வைக்க முடியாது, அவர் ஒன்றை கண்டார். அது ஒன்று தான் எப்பவும் நிலைக்கும், அத்வைதம் தான் நிலைக்கும். மற்ற மதங்கள்லாம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுருவோம். வைஷ்ணவம் சைவனோட சண்டை போடுவோம், கிறித்துவம் இந்துவோட சண்டை போடுவோம். இந்துவும் கூட ஒரு மதம் தான், அவன் வைஷ்ணவம் சைவன் பிரிஞ்சு கிடக்கிறான். இவங்களாம் சண்டை போடுறாங்க, நாம் யாருக்கா சண்டை போடுவோமா? நாமம் போடுறியா போட்டுக்க, பட்டை போடுறியா போட்டுக்க, குல்லா போட்டுக்கிறியா போட்டுக்க. இங்கே எல்லாமே நமக்கு ஒன்றுக்குள்ளே அடங்கிடும். அறிவில் தான் நீங்கள்லாம் வேறு வேறு, வைஷ்ணவம் சைவம் பௌத்தம் சமணம். ஆனால் உணர்வில் ஏதாவது கடவுள் வேறுபாடு கொடுக்குறாரு. உங்கள் கணவர் அன்பை தவிர எதாவது சொல்கிறாரா? சிவன் வைஷ்ணவரை பார்த்து அன்புக்கு மீறி சொல்கிறாரா? எல்லாரும் அன்பில் ஒன்றாயிடுறாங்கல்ல. அறிவால் பலவாக இருந்துட்டு போட்டோம், உணர்வால் ஒன்று அப்படின்னு அறிவை நம்ம கணக்கில் வைக்கிறது. அவங்க அறிவையும் கணக்கில் வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது உலகத்தில் எண்ணற்ற மதங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கூட 2 ஸ்டூடெண்ட் வந்தாங்க, நீ என்ன படித்த? நான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன தான் சொன்னார் உனக்கு? என்ன கொடுத்தாரு? உனக்கு தெரியாதவன புதுசாக சொன்னாரா? எதாவது புதுசாக சொல்லியிருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரியாதது எதாவது புதுசாக சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லுங்கள். எத்தனை மதங்கள்? இப்போ வேதாத்திரியம் அப்படிங்கிறவரும் இருக்கிறாரு, அவர் ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்துருக்காரா? சொல்லுங்க. புதுசாக ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், இருக்கிறது ஒன்றுங்க. இது ஒன்றும் புதுசு, நீ வேணால் யோசனை பண்ணிப்பார். 2 தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் ஒன்றுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்கிற பேர் அத்வைதம். பலன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு படிக்கணும்? எல்லாருக்கும் தெரியுதே, பசு மாட்டுக்கு தெரியுது, நான் வேற, எருமை வேற, எஜமானன் வேற, வானம் வேற, பூமி வேற. வேற்றுமையை சொல்வதற்கு நம்ம அறிவே போதும், ஆனால் ஒற்றுமையை சொல்வதற்கு நம்ம அறிவு பத்தாது. அந்த அறிவை தான் நம்ம வேதத்திலேருந்து பெறுகிறோம். இதோ வேதத்துக்கு நான் கொடி தூக்கி அதை சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. உண்மை அதுதான். கண்டு கொண்டவர்கள் இதை நான் சொல்கிறத ஒத்துக்குவாங்க, இல்லைன்றவங்க அவங்க மதத்தையே அவங்க ஃபாலோ பண்ணட்டும். ஒவ்வொருத்தருடைய மதங்களும் உன் மனதை தூய்மைப்படுத்தி ஒன்றை கண்டுபிடிக்க அனுப்புது. அதையே நீ சண்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த மதங்கள் எல்லாம் தோற்று போகும். இப்போ நான் சொல்ல போகிற மதம் புத்த மதம், இந்த மதம் ஜெயின மதம் தோற்றடிக்கும், ஜெயின மதம் இன்னொரு மதம் தோற்கடிக்கும். எல்லாமே தர்க்கத்தின் அடிப்படையில் வரும். வாதத்தில் யார் ஜெயிச்சாங்க? வாதத்தை ஜெயிச்சவன் எத்தனை காலம் ஜெயிக்க முடியும்? இன்னொரு வாதி வரும்பொழுது இவன் தோற்றுருவான். வாதங்களால் உண்டான மதங்களை எல்லாம் இன்னொரு வாதம் தோற்கடிச்சிடும். வாதங்களை எல்லாம் மீறிய ஒரு உண்மையை, வாதத்தால் நிறுவ முடியாததை வாதிகளால் தோற்கடிக்க முடியாது. அந்த வாதங்களுக்கெல்லாம் மீறி இருக்கு. இது அச்சிந்தனா சக்திங்கிறது. சிந்தனைக்குள்ள இருக்கிறது வாதம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த வாதங்களிலே மிக உன்னதமான வாதத்தை விவரிக்கிறார். மட்டமானது ஒன்று சார்வாக மதத்தை சொன்னார், அதை தூக்கி வீசிட்டோம். இப்போ வித்யாரண்யர் புத்த மதம் என்பதை பற்றி அவர் சொல்ல போகிறார். அதை பௌத்த தரிசனம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பௌத்தம் அப்படின்னா புத்தம்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அத்வைதம் சொல்கிறாங்களா, துவைதம் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். எல்லா மதமும் நம்ம என்ன கொடுக்கணும்? மோட்சம் கொடுக்குது, துன்பத்திலேருந்து விடுதலை தரணும். இவங்க துன்பத்திலேருந்து விடுதலை தர என்ன சொல்கிறாங்க? இப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்முடைய நோக்கம் பௌத்தத்தின் மூலம் மோட்சம் எப்படி கிடைக்கும், அந்த மோட்சம் எப்படி இருக்கும், அந்த மோட்சத்துக்கு உள்ள சாதனம் என்ன, என்ன பண்ணலாம், இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பிரிக்க போகிறோம். நம்மளுடைய மோட்சம் என்ன? இனிமேல் இல்லைப்பா, நீ எப்பவுமே மோட்சம்தான், நீ எப்பவுமே விடுதலை பெற்றவன் தான்,
அப்புறம் நீங்கள் எதுக்கு மதம்னு வந்துடுங்க? நீ விடுதலை தேடிட்டு இருக்கிறியே, அதுக்காக விடுதலை ஏற்கனவே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவ்வளோ. மற்றவங்கள நான் விடுதலையை நான் தருகிறேன். மீட்பார், நான் மீட்பார் வந்திருக்கிறேன், உங்களை மீட்பவேன், உங்களை பரமபிதான் பரலோகத்தை அனுப்பி வைக்கிறேன். இல்லை, அதுவே சொல்லுது, இப்பொழுதே இங்கிறதே நீ மோட்சத்தில் தான் இருக்கிறாய். அறிவை திருத்து, உன் தவறான அறிவை திருத்துன்னு தான் சொல்கிறோமே தவிர புது அறிவை நான் தரல, புது உணர்வை நான் தரல. அறிவை திருத்துகிறேன். நீ ரெண்டுன்னு சொல்ற, ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவதை நான் அழிக்கிறேன். உன்னுடைய தப்பான அறிவை திருத்துகிறேன். இப்போ வேதம் என்ன பண்ணுது? புதிய அறிவை தரல, உன் அறிவை திருத்துகிறது. நீ பஞ்சகோஷத்தை நானும் சொல்கிற. இல்லை, பஞ்சகோஷத்தை யார் ஒருத்தன் பார்க்கிறானோ அவன் தான் நீ. பஞ்சகோஷத்தினால் மதிமயங்கி அதை நான் என்று மயங்காது. கோஷங்களை அறிகின்ற ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வு நீ என்று பார். சரி, பௌத்த தரிசனம் என்ன சொல்லுதுன்னு பார். ஏன் அவங்களுக்கு பௌத்தம்ங்கிறாங்கன்னா அவங்க பேர் புத்தர்னு பேர். புத்தியை ஆத்மா என்று சொல்பவர்களுக்கு பௌத்தர்னு பேர். ஆத்மானா நான். நான் என்று எதை சொல்ல போகிறோம்? தேகத்தை சொன்னவன் சார்பாகன், அவனு போன வாரம் பார்த்துட்டோம். புத்தியை நானுன்னு சொல்கிறவன் இருக்கிறான். வா, நீ எப்படிப்பா ஆத்மாவை புத்தின்னு சொல்கிற? பார்க்கலாம், உன் வாதத்தை முன்வை அப்படின்னு அவங்க வாதத்தை இப்போ கேட்க போகிறோம். இப்போ நம்ம ஜட்ஜு. உன் வாதத்தை நீ கொள்ளுங்க. புத்தர் நிற்கிறார். புத்தா, உன்னுடைய சாட்சியை எடுத்து உன்னுடைய பட்சத்தை நிரூபி. உன் பட்சங்கிறது உன் கட்சி. உன் கட்சிக்காரர் என்ன சொல்கிறார்? கட்சிக்காரரே வந்துட்டார் புத்தரே, இந்த உட்கார வச்சு. புத்தா, நீ என்ன சொல்கிற போற? ஆத்மா என்பது என்ன? புத்தி தான் ஆத்மா. ஓ, நீ பௌத்தனா? ஆமாம். அந்த புத்தி ஆத்மா என்றால் அந்த புத்தி எப்படிப்பட்டது? அதை பற்றி சொல்ல போறார். புத்தியை ஆத்மா என்பதால் அவர்களுக்கு புத்தர்கள் என்று பெயர். இது யாரு? அவருடைய எப்படி முக்தியின் தன்மையை, அவருடைய எப்படி முக்தியை கொடுக்க போறாங்க, அந்த முக்தியில் நான் எப்படி இருப்பேன், அதன் அடிப்படையில் இவர்கள் 4 விதமான முக்தியை அவங்க சொல்றாங்க. அதில் ஒன்று மாத்தியாமிகர். மாத்தியமிகர் மத்தியஸ்தன் அர்த்தம். அவன் மாத்தியாமிகர். அப்புறம் யோகாச்சாரியர், யோகத்தை ஆச்சாரமாக கொண்டவர்கள், அதனால யோகாச்சாரியர்கள். யோகங்கிறது உண்மையை கண்டுபிடிக்கிறது. உண்மையை கண்டுபிடிக்கின்ற ஒரு யோகம் இருக்கிறது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறத, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது அவங்களுக்கு யோகாச்சாரியர். எல்லாமே பௌத்தர்கள் தான். அப்புறம் சௌத்திராந்தர்கள். சௌத்திரம் அப்படின்னா சூத்திரம்னு அர்த்தம். புத்தர் எழுதிய சூத்திரங்களை இதுவே போதும் அப்படின்னு நினைச்சிருவங்க சௌத்திராந்தர்கள். புத்தர் 4 விதமான ஒரு போதனையை சொல்றார், அறிவுக்கு ஏற்ற மாதிரி. 4த்தையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க விதவிதமாக பேசுறதுனால வைபாஷிகர். பாஷை பேசுறது, இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. அவங்களுக்கு வைபாஷிகர் அப்படின்னு. இப்படி 4 விதமான இது எப்படிங்க அடுத்தது போகிறது? அடுத்தது நீங்கள் மாற்றிங்களா? நான் தான் மாற்றேங்கண்ணா. 2 அல்ல. இன்னைக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இவர் தோன்றியார். கிறிஸ்து 2000, அதுக்கு முன்னாடி மோசஸ்லாம் வந்தாங்க. சரி, அதுக்கு பின்னாடி தான் முகமது நபி வந்தார். 500 வருஷம் பின்னாடி, 500 பிடிச்சிக்கும். கிறிஸ்துவுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவர் பேர் கௌதமர், கௌதம புத்தர். அவர் கௌதமர் பேர், சித்தார்த்த கௌதமர். குழந்தையிலேருந்தே அரண்மனையில் வளர்ந்தாங்க. ஜோதிடர்கள் வந்தாங்க. இந்த குழந்தை ரொம்ப அரிதான குழந்தை. ஒன்று, இவன் பெரிய துறவியாகி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மிக தலைந்து போயிடுவான், துறவி ஆகிடுவான். இன்னொன்று, ஆண்டான்னா உலகத்தையே ஆளுகின்ற ராஜாவாக இருக்கும். இப்போ பெற்றவங்களுக்கு என்ன நினைக்கும்? துறவியாக விடுவாங்களா?
இப்போ பத்திரமா பார்த்துக்க. இவனுக்கு உலகத்தையே காட்டக்கூடாது. அரண்மனையை பெருசாக்குனாங்க, பெரிய காம்பவுண்ட் ஆனார், கேட்டெல்லாம் பூட்டிட்டாங்க. அவனுக்கு பள்ளிக்கூடம், ஸ்கூலு, விளையாட்டு எல்லாம் அரண்மனை தான். இப்படியே 16 வயசு ஆகிட்டான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இவன் துறவி ஆகிடுவான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். சுகபோகத்தில் வாழலாம். குழந்தைகள்லாம் வேற பெற்றுட்டான். இருந்தாலும் அவன் ஜாதகப்படி அவன் உண்மையை அறிய போகிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ளேருந்து இந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உலகம் இவ்வளோதானா? யாரை கேட்டாலும் இவ்வளோ தான் உலகங்கிறாங்களே. இந்த ஜனங்க வெளியேந்து உள்ளே வராங்க போகிறாங்க. அப்பா எல்லாம் பார்த்து நடத்துகிறாரு. அடுத்து நான் தான் ராஜாங்கிறாங்க. உலகம் இப்படி இருக்காதே, இன்னும் இதுக்கு கதவுக்கு வெளியே ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் கொள்ளாமல் ராத்திரிக்கு ஒய்ஃபுக்கிட்டேயும் சொல்லாமல் குழந்தைகளையும் விட்டுட்டு பௌர்ணமி அன்று அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த அரண்மனையை திறந்து வெளியே போயிடுறான். பொழுது விடியும் போது அவன் காண்ட காட்சி திடுக்கிடுது. ஒரு முதியவனை பார்க்குறான். இது என்ன இப்படி கண்ணு தெரியாமல் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு? இவங்கெல்லாம் யார்? அரண்மனையில் நம்ம பார்த்ததில்லையே. உலகம் இப்படியும் இருக்குமா? நானும் இப்படி ஆவேனா? எங்கள் அப்பா இப்படி ஆவாங்களா? என் குழந்தைங்க இப்படி ஆவாங்களா? மனிதன் இப்படி தான் ஆவானா? எங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. முதுமையை பார்க்குறாரு, ஜரா. அப்புறம் நோயாளி பார்க்குறாரு. லொக்கு லொக்குன்னு இரும்புறான், உடம்பெல்லாம் சீழ் வருது, வலியில் துடிக்கிறான், கண் இல்லை, பசியில் துடிக்கிறான். இது என்ன? இது ஏன் இது மாதிரி வருது? உலகம் இப்படி தான் இருக்கா? எங்கள் உலகத்தில் அப்படி இல்லையே. நான் எனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? நான் இப்படி ஆவேனே? எல்லாரும் இப்படி தான் ஆவாங்களா? உடம்பு இப்படி ஆகுமா? பாடத்தில் சொல்லி கொடுக்கலையே. மறுபடியும் ஒன்று பாரு, மரணம். மரணத்தை பார்க்குறாரு. ஓ, டெட் பாடி. உடம்புலேருந்து ஒன்று உயிர் போயிடுமா? உடம்புக்குள்ளே உயிர் ஒன்று இருக்குதா? யாரும் பதில் சொல்லவே இல்லையே. 3 பார்த்துட்டார். 4வது துக்கம். எல்லாம் இருக்குது உடம்பு. இளைஞனாக இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், முதுமை வரல, நோயும் இல்லை, ஆனால் மனம் முழுக்க கவலை. எல்லாத்தையும் பார்க்குறாரு. துக்கம், மூப்பு, மரணம், நோய். இந்த 4க்கும் காரணம் என்ன? இதெல்லாம் எங்கேருந்து வருது, ஏது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 40 வருஷம் வீட்டுக்கே திரும்பலை. எங்கே போனார் இதில் மொட்டை அடிச்சுட்டு துறவி ஆகிட்டார். ஏன்னா அதெல்லாம் தெரியுமில்ல. துறவிகளெல்லாம் பார்க்குறாரு. கண் முன்னாடியே உலகத்தில் அத்வைதம் இருக்கிறது, வைஷ்ணவம் இருக்குது, எல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் தீர்ப்பு சொல்லுமா? ஒழுங்காக அவங்க ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அவன் படிக்கலை. இவனே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் படிப்பு அவங்க அரண்மனையில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு மதத்தை உண்டாக்குறார். அது பேர் புத்த மதம். இது வேதத்திலேருந்து வரல, வேதத்துக்கு புறம்பா இருக்குது. வேதத்தில் சொல்கிறது அத்தனையும் ஒரு மறுக்கிறார். புத்தி தான் ஆத்மாங்கிறார். வேதம் ஆத்மா சைதன்ய சுரூபமானது, உணர்வு மயமானது, வெறும் உணர்வு தான். நான் இருக்கிறேன்ற உணர்வு, நான் முழுமையாக இருக்கிறேன்ற உணர்வு, நான் பிளவுபடாமல் இரண்டற்றவனாக இருக்கின்ற ஒரு உணர்வு இருக்கும் இல்லை, அந்த இரண்டற்ற உணர்வு உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு காட்டணும். இரண்டற்ற உணர்வு எப்படி இருக்குன்னு, துண்டுபட்ட உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாருக்கும் துண்டுபட்ட உணர்வு இது. துண்டுபடாத ஒரு முழு உணர்வு, அதுதான் நம்முடைய சொந்த உணர்வு. இந்த துண்டுபட்டது எதனாலன்னா இந்த பஞ்சகோஷத்தினால தான். அவர் அந்த மதத்தினுடைய கோட்பாடை சொல்றாரு. துக்கம் எல்லார்கிட்டையும் மன நிறைவின்மை இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது. அப்புறம் சமுதாயங்கிறார். இந்த துக்கத்துக்கு காரணம் சமுதாயங்கிறார். சமுதாயம்னா ஜனங்கள்ல இந்த அறிவில் தோன்றுகின்ற பிரத்யயங்கள், அப்புறம் கந்த மூலங்கள் சொல்லக்கூடிய பொருளை கூட்டு, அப்புறம் அங்கே இருக்கின்ற வேதனை, உள்ளுக்குள்ள ஒரு வேதனை, இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். இதனுடைய சமுதாயம் தான் ஒரு மனிதன். அவன் துக்க ஸ்வரூபமாக இருக்கிறான். ஸோ துக்கம் ஒன்று இருக்கிறது, அது சமுதாயத்தினால் உண்டாகுது. சமுதாயம்னா அக்ரிகேஷன்,
அசம்பிளேஜ், சேர்க்கையினால் உண்டாகுது. இந்த துக்கத்தை நாம் நீக்க முடியும். இந்த சேர்க்கை பிரிஞ்சா துக்கம் போயிடும். சமுதாயம்தான் துக்கம். காரண காரிய சங்காதம்னு சங்கரர் சொல்வார். இந்த காரணமாகிய சரீரமும் காரியங்களாகிய அதனுடைய செயல்களும் அந்த காரணமும் இதனுடைய சங்காதம் கூட்டு தான் ஜீவன். இது துக்கங்கிறார் இவர். அதை பிரிச்சிடணும். அது நிரோதம், துக்கத்தை போக்கும் வரை. அதுக்கு ஒரு மார்க்கம் சொல்றார். அது 8 ஒழுக்கங்கள். சரியான அறிவு, சம்யக் ஞானம். சரியான ஆசை, சம்யக் காமம். சரியான பேச்சு, சம்யக் வாக். சரியான செயல், சம்யக் கர்மம். சரியான ஜீவனம், தார்மீகனம், சம்யக் ஜீவன. சரியான முயற்சி, சம்யக் யத்தனம். சரியான விழிப்புணர்வு அல்லது கவனம், இந்த புத்தியை தீட்டிக் கொண்டு இருக்கின்ற சம்யக் புத்தி விஞ்ஞானம். சரியான மன ஒருமைப்பாடு, இந்த மனம், சம்யக் மனக. இவ்வாறு இந்த போதனையை அவர் சொல்றார். இந்த சம்யக்குன்னு என்ன? சம்யக்னா எது உண்மையை தருகிறதோ அது சம்யக். எது உண்மையை தருகிறதோ அது சம்யக். இப்போ சம்யக் ஞானம்னு என்ன? எது உண்மையை காட்டி கொடுக்குறதோ அது சம்யக் ஞானம். உண்மைக்கு புறம்பானது காரணம் அது சம்யக் ஞானம் அல்ல. அது பேர் அயதார்த்த ஞானம், யதார்த்தமற்ற ஞானம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த 8 ஒழுக்கங்களையும் ஒருத்தன் கடைபிடிக்கணும். இவர் கர்ம வினையை ஒத்துக்கிறார். பிறப்பு 7 பிறப்பையும் உலகங்களையும் சொல்றாரு. முக்தி என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நிர்வாணம். இந்த சமுதாயம் பிரியணும். இந்த சோடச கலா புருஷன் சொல்லக்கூடிய ஞானேந்திர கர்மேந்திர பிராண பஞ்சகம், அந்த 15 அந்த கரணம்ங்கிற ஒன்றும் சேர்ந்த ஒன்று, ஒரு சமுதாயம். முக்தியில் இது பிரிந்து போகிறது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா பிரம்மமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இவர் சொல்றாரு சூன்யம்ங்கிறார். இந்த 16 பிரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? சூன்யம் அல்லது நிர்வாணம். இது சேர்ந்தாக்கா நம்முடைய வாழ்க்கை. யாரெல்லாம் தேரணும்? ஞானேந்திரியம், கண் மூக்கு காது முதலியது. கர்மேந்திரியங்கள், கை கால் பேச்சு இது முதலியது. அப்புறம் பிராணன், பிராண அபான சமான வியான உதானம். இந்த 15 5 5 5. இதோடு அந்த கரணம்ங்கிற ஒன்று, இதை சேர்ந்து 16. இந்த 16 கூட்டு பொருளும் இதை கந்த மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வேறு வேறு பேர் சொல்கிறாங்க, நம்ம அது கரோலரியாக சொல்கிறோம். இது ஒன்றா சேர்ந்தால் தானே நீ இருக்கிற. இது பிரிஞ்சுதுன்னா இந்த ஒன்றா சேர்ந்ததை எது உணர்கிறதோ ஆத்மா தான் உணருது. அது என்ன உணரும்? இந்த 16 தானே உணரும். இந்த 16 உணர்கின்ற ஒரு உணர்வு இருக்குதே, அது ஜீவன். இந்த 16 போனாக்கா அதுக்கு உணர்வே இல்லை, தன் உணர்வு மட்டும் இருக்கும். அது பரமாத்மா. இது நம்முடைய ஐத்வதியம் ரொம்ப சுலபமாக சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் கரெக்டாக சொல்றாரு. உலகத்தை ஒத்துக்கிறாரு, பிறவியை ஒத்துக்கிறாரு, இந்த கந்த மூலங்களையும் ஒத்துக்கிறாரு, 16 சேர்க்கையும் ஒத்துக்கிறாரு. ஆனால் சேர்ந்ததெல்லாம் பிரிந்தால் என்ன உண்டாகணும்? சூன்யம்ங்கிறார். மற்றபடி அத்வைதத்துக்கும் புத்தத்துக்கும் வித்தியாசமே இல்லை. ஆத்மாவை சூன்யம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா தன்னையை ஒருத்தன் சூன்யம்னு சொல்லணும். அப்போ முக்தியில என்ன வேணும்? நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாததுக்கு இதுக்கே முக்தி. விடுதலை பெற்றவன் யார்? யாரும் இல்லை. எனக்கு விடுதலை பெற்று விடுதலை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லையா? நான் இல்லாமல் போயிடுவேனோ? அந்த அத்வைதம் சொல்லி நீ இருப்பாய், நீ மட்டும்தான் இருப்பாய். விடுதலை இப்பொழுதே உங்ககிட்ட இருக்குதுன்னு நான் சொல்றேன். இதுலேருந்து இந்த முக்தியை என்று சொல்லக்கூடிய நிர்வாணத்தை, சூன்யத்தை அடைவதற்கு படிப்படியாக இந்த 16 நாம் ஒழிக்கணும். இதுக்கு வேண்டிய சாதனம் தியானம் அப்படிங்கிறார். இந்த பௌத்த மதம் ஆரம்ப காலத்தில் புத்தர் தத்துவ ரீதியாக தான் உண்டாக்குறார், தத்துவத்தை தான் போதிக்கிறார். இந்த தத்துவங்களை நீங்கள் புரிஞ்சுங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் வேத முறைப்படி இருக்கின்ற தத்துவங்களை நிராகரணம் செய்துங்கள், புது தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் புதுசாக கொடுக்குறார். ஆனால் பிற்காலத்தில் வரவங்க அவரை சாமியை கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அது சமயாச்சாரம் ஆயிடுச்சு.
சமயத்தின் மூலம் வழிபாடு முறைகளில் ஏற்கனவே இந்தியாவில் ஏற்கனவே வழிபாடு முறை இருக்குது இல்லையா? இப்போ ஊதுவத்தி, கற்பூரம், கோயில், விக்கிரகம், சிலைன்னொடனே புத்தருக்கு ஒரு சிலை வச்சுறது, ஸ்தூபம் கட்டிடுறது, அதுக்கு சுற்றி வரக்கூடிய வட்ட வட்டமான பாதைகள் அமைக்கிறது. அவங்கவுங்களுக்கு எதாவதோ பிடிக்குதோ எல்லாத்தையும் அங்கங்கேருந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஆச்சாரத்தை உண்டு பண்ணுறாங்க இல்லையா? அப்போ புத்த மதம் ஒரு சமயாச்சாரமாயிடுது. அதன் அடிப்படையில் தேரவாதம், மகாயானம், வஜ்ரயானம்னு 3 சமயங்கள் இப்போ இருக்குது. இதுக்கு மேலே இருந்திருக்கலாம். இப்போ நான் திரட்டினதுல இது 3 தான் இப்போ கிடைக்குது. வித்யாரண்யர் இதெல்லாம் சொல்லலை. தேரவாதம்னா தேர அப்படின்னு சொன்னால் பெரியவர்கள், மூத்தவர்கள், அவங்க ஒழுக்கத்தை அப்படியே. இங்கே தேரங்கிறது வந்து பௌத்த மூத்தவர்கள். புத்த மதத்தில் யார் மூத்தவனோ அவன் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஓடுறது வந்து தேரவாதா. அவங்க காட்டுறது தான் தெய்வம், அதுதான் நம்ம வணங்கணும். அவங்க சொல்படி நம்ம சாப்பிடணும், அப்படி சொன்னபடி திருமணம் செய்துக்கணும், அதுபடி வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தேரவாதம். இதே தான் ஜெயின மதம்னு சொல்லுது. ஒரு தேரவாதத்துடைய இன்னொரு மதிப்பிறப்பு தான் ஜெயின மதம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். மகாயானம் அப்படிங்கிறவங்க இப்போ தென்கிழக்கு நாடுல இருக்கிற தேரவாதம். தென்கிழக்குங்கிறது சிலோன், இன்னமும் அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் தேரவாதிகள். மகாயானது இன்னும் கிழக்கு ஆசிய நாடுகள், இப்போ ஜாப்பனீஸு, கொரியா, அது போன்ற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? அங்கே புத்த மதம் இருக்குது. சீனாவில் கூட புத்த மதம் இருந்தது, இப்போ தான் கம்யூனிஸ்டாக போயிடுச்சு. கொரியா போன்ற இடங்களிலும், ரஷ்யாவுடைய கடைசி பகுதி மங்கோலியா போன்ற இடங்களிலே, மலேசியா போன்ற இடங்களிலே, ஜாவா, சுமாத்ரா, இங்கெல்லாம் மகாயானம் இருக்கிறது. அவங்க ஒரு வகையான ஒரு வழிபாட்டு முறையை வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு அளவற்ற கருணை, அகிம்சை ரொம்ப முக்கியமானது, நல்லது. இதில் முக்தி என்னன்னு கேட்டோம்னா போதிசத்துவ நிலை. போதிசத்துவா அதை வச்சு சினிமாலாம் எடுத்தாங்களே. இந்த போதிசத்துவாங்கிறவர் ஒரு பிறவியில் அன்பே உருவாடுது, வாழ்ந்துட்டு இறந்துடணும், அப்புறம் இன்னொரு தடவை பிறக்கணும், அன்பாக வாழணும். இப்படி 100 முறை வாழ்ந்தா போதிசத்துவனாயினா அவன் புத்தனாவான். அப்போ 100 பிறவி எடுக்கணும். இப்போ ஒரு பிறவியில் போதிசத்துவன் ஆகிறதே கஷ்டம்தான். எப்பயாவது திடீர்னு கோவம் வந்துடும், போடா இந்த மதம் வேண்டாம் அப்படின்னு எங்கேயாவது ஓடி போய் ஒரு மீன் அது மானம் சாப்பிட்றது, மாமிசம் சாப்பிட்டோம், அப்புறம் மறுபடியும் போதிசத்துவம் போயிடுச்சு, அடுத்த பிறவியில் பார்க்கலாம். இப்படி 100 போதிசத்துவனானா புத்தனாக முடியுங்கிறாங்க. அந்த போதிசத்துவர் ஒருத்தர் நம்ம நாகார்ஜுனர் அப்படின்னு ஒருத்தர், இங்கே காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர். அவர் இந்த மேற்கே இந்த கிழக்கு நாடுகளெல்லாம் பயணம் செய்து அந்த போதிசத்துவனாக வாழ்ந்ததெல்லாம் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. போதி தர்மன் அவங்க, அதெல்லாம் கதைக்காக தான், நம்மளாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் நாகார்ஜுனர் இருந்ததெல்லாம் உண்மை, அவருடைய தத்துவங்கள்லாம் உண்மையை, நிறைய மூலிகையெல்லாம் உண்டாக்குனார். அவர் இந்த மார்ஷியல் ஆர்ட்னு சொல்லப்படுறத கற்றுக் கொடுத்தவருக்கு அவர் நல்ல பிராமணன் வேறு, அதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வஜ்ராயனம் இன்னொரு மதம், இது திபெத்தில் தான் இருக்குது. இவங்க எல்லாமே சடங்கு ஓரியன்ட், காபாலம் மாதிரி தலையில் ஓட்டை போட்டுக்கிறது, உயிரோடு இருக்கும்போதே இங்கே வந்து ட்ரில் போட்டு ஓட்டை விட்டு அது வழியாக உதான வாயு மேலே போய் அப்படி போகும் அப்படின்னு குண்டலினி சக்தி, கொஞ்சம் வேதமும் கண்ணு கலந்து பௌத்தமும் கலந்து ஒரு அவியல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது பேர் வஜ்ராயனம், வஜ்ரயானம். அப்புறம் இந்த புத்தரின் பாவனா சதுஷ்டயம்ங்கிறாங்க. இந்த 4 வித பாவனையே எல்லா புத்த மதமும் ஒத்துக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மணி என்னாச்சு? 12 இதை மட்டும் பார்த்துட்டு இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் அது தொடரும், சரிங்களா? சர்வம் சனிகம் சனிகம், சர்வம் துக்கம் துக்கம், சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம், சர்வம் சூன்யம் சூன்யம் அப்படிங்கிறார். முதல்ல என்ன சொன்னார்? சர்வம் சனிகம் சனிகம். சனிகம் அப்படின்னா ஒரு நொடி பொழுது இருந்து மறைவது, இது பேர் சன நேரத்தில் ஒரு நொடி பொழுது இருந்து மறைவது. இந்த நொடி பொழுது மறைந்துறதுல 2 விதம் இருக்குதான், சாமானியம்னு விசேஷம்னு இருக்குதான். இந்த சாமானியங்கிறது நூல் மாதிரி, இந்த மாலையில் இருக்கிற நூல் மாதிரி, அதுவும் சனக மாதிரி. விசேஷங்கிறது இந்த மணிகள் மாதிரி. இப்போ 2 வித சனிகள் இருக்குது. என்னங்க சனிகங்கிறது என்னன்னு அப்படின்னு பார்க்குறீங்க.
இது பார்க்குறீங்க இல்லையா இந்த ஸ்க்ரீனில், இங்கே ஒரு படம் ஓடுதுன்னு வைங்க. இப்போ எழுத்து தான் இருக்குது. எழுத்தையே சினிமான்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே எழுத்துக்கள்லாம் அசையாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தோன்றி தோன்றி மறை. ஆனால் ரொம்ப வேகமாக போகிறதுனால கண்ணுக்கு தெரிய மாட்டேன். லைட்டு படப்படப்படன்னு வருது, உங்களுக்கு குறைஞ்ச தூரம் வரைக்கும் படப்படப்படன்னு தெரியும். ஆனால் ரொம்ப வேகமாக போயிடுச்சுன்னா கண்ணுக்கு அதை வந்து சனிகம்னு சொல்லாது, பர்மனண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் ஸ்லோவாக ஆக ஆக வரும். இப்போ ஒரு கையில் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கங்க, இந்த டியூப் லைட் இருக்குது, இப்படி ஆட்டி பாருங்க. பழைய டியூப் லைட்டில், இந்த டியூப் லைட்டு தெரியாது. பழைய டியூப் பண்ண அந்த ஸ்கேலில் துண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஃபேன் கூட தனியாக அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். சில நேரங்களில் சினிமாவில் போகும்போது கார் சக்கரத்தை காட்டும் பொழுது அப்படியே ஃபார்வர்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்பீடு பிக்கப் ஆகும்போது அப்படியே பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சனிகத்தினால உண்டாகுது. திரைப்படம் முதல்ல ஃபிலிம் எடுத்து ஓட்டினாங்க இல்லையா, ஒரு வினாடி எவ்வளோ நேரம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே 24 படம் ஓடிடும். 24 ஃப்ரேம், ரீல் இல்லை, ரீலுங்கிறது மொத்தமாக இருக்குது. 24 ஃப்ரேம் ஒரு செகண்டில் போகும். இப்போ வால்ட் டிஸ்னி படம் மிக்கி மவுஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, டொனால்ட் டக்கு மிக்கி மவுஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, அதில் வந்து படம் தானே ஓடுது, அதில் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் உண்மையிலேயே துண்டு படங்கள்லாம் வேகமாக ஓட்டினாக்கா கண்டினியூஸாக இருக்கும். இப்போ நம்ம கையை தூக்கணும்னா ஒரு வினாடி ஆகிப்போச்சுன்னா, இதை நான் வந்து சினிமாவில் காட்டணும்னா 24 படம் வரையணும். கை இங்கே ஒன்று, 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 24 துண்டுகளை வச்சு ஒரு செகண்டில் ஓடுற மாதிரி நான் ஓட்டினேன்னா கை அப்படியே ஸ்மூத்தாக போகும். இல்லை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம்னா துண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதிவேகமாக ஓட்டணும்னா ஸ்லோ மோஷன் ஆகிடும். இப்படி இது இருக்கட்டும், இது பேர் சனிகம். அப்போது சினிமாவில் நீங்கள் பார்க்குறது சனிகம் தானே. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது? தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி. இந்த உலகமெல்லாம் நிரந்தரமாக இருக்கிற மாதிரியும், உங்கள் உடம்பு நிரந்தரமாக இருக்கிற மாதிரியும், உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே துண்டாக சனிகமாக தோன்றி மறையுது இந்த ஆகாசத்தில். இந்த பில்டிங் நீ உட்காந்துட்டு இருக்கும் போதே ஒரு வினாடியில் கோடிக்கணக்கு முறை துண்டாக தோன்றி மறைஞ்சிட்டு இருக்குது. இந்த தரையும் தோன்றி மறையுது, சூரியனும் தோன்றி மறையுது, இந்த பில்டிங் நான் தோன்றி மறைகிறேன். இது பேர் எல்லாம் சனிகம்ங்கிற புத்த மதம். இப்போ உங்கள் எண்ணங்கள் எல்லாம் சனிகம். இந்த சனிகத்தில் விதவிதமான சனிகமாக இருந்தால் அது விசேஷங்கிறோம். ஆனால் ஒரு சனிகம் நூல் பிடிச்ச மாதிரி மாறாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து படம் ஓடிட்டு இருக்குது, இங்கே ஒயிட்டாக நடுவில் ஒன்று இருக்குது, நீங்கள் அது அப்படியே இருக்குது, அதுவும் சனிகம் தானே. இப்போ நான் ஒரு சினிமா போட போகிறேன், கற்பனை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எல்லாம் படம்லாம் ஓடுது, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டாக வெள்ளையாக அப்படியே நிற்குது, அதுவும் சனிகம் தானே. ஏன்னா சினிமாவில் எல்லாமே சனிகம் தான். அந்த சனிகத்தை சாமானியங்கிறார், சமமாக இருக்குது. முதல்ல என்ன சனிகம் வந்ததோ அடுத்த சனிகமும் அதே தான், அடுத்த சனிகமும் அதே தான். இப்படியே சனிகம் கோடிக்கான வருஷம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சனிகம்னு தெரியவே தெரியாது. நானுன்னு ஒரு உணர்வு இருக்குது பற்றியா இந்த புத்தியில், அது சாமானிய சனிகமாக. இன்னொரு சனிகம் ஓடுதான் நம்மக்கிட்ட, அந்த சனிகம் விதவிதமாக, அந்த சனிகத்தை விசேஷங்கிறோம். இது தாயா நானும் உலகம் அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட 2 சனிகம் இருக்குது, நானுங்கிற ஒரு சனிகமும் இருக்குது. அப்போ சனிகம் 2 சொல்கிறார். சனிகம் சர்வம் சனிகம். இது ஒன்று இது புத்த மதத்தை புரிஞ்சுக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது காலமும் சனிகம் வந்துடும். இந்த தொடர்ச்சியாக ஒன்று வருது பார்த்தீங்களா, ஒரு வெள்ளை நானுன்னு ஒன்று, அது வந்து பிரவாகம்ங்கிறார். பிரவாக சனிகம். மீதியும் பிரவாகம்தான், ஆனால் மாறி மாறி வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, புத்த மதத்தில் ஒரு தியான முறையை சொல்லித்தராங்க. அந்த தியானத்துக்கு என்னங்க பேர் சொல்கிறாங்க? விபாசனா. இந்த வைபாஷிகர்கள் உண்டானது தான் விபாசனா. இந்த மதத்தில் ஒரு வைபாஷிகள் இருக்கிற அந்த குரூப்பில் வந்து ஒரு மெடிடேஷன் கொடுக்குறாங்க. இந்த சனிகங்களை நீங்கள் கவனிங்க. அவங்களாம் சனிகம் சொல்கிறாங்கன்னு தெரியல, நீங்கள் எண்ணங்களை கவனிங்க. இங்கே உட்கார வச்சிடறாங்க, நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் புத்த மதம் படிச்சுருந்துட்டு அந்த விபாசனாவுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள்
புத்தராக வெளியே வரலாம், இல்லை பைத்தியம் பிடிச்சி வெளியே வரலாம். தியானத்தில் உட்காரும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் சனிகம். ஒரு எண்ணம் எவ்வளோ நேரம் நிற்குதுங்க? இல்லை சார், எனக்கு வந்து வீட்டு ஞாபகமாக வந்துடுச்சு தியானத்தில், அப்படியே கிச்சனில் இருக்கிற மாதிரியும் பெட்ரூமில் இருக்கிற மாதிரியும் குழந்தை. அப்போ சனிகந்தான், ஆனால் ஒன்னே தான் திரும்பி திரும்பி வருது. இப்போ ஒன்னே நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஒவ்வொரு முறையும் அது வந்து துண்டு துண்டாக உடஞ்சி போகுது. அந்த நீங்கள் தான் அதை வந்து கோர்வையாக ஒரு நூல் கோத்து வச்சுருக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒன்று அது பார்க்குறான் பாருங்க, தியானத்தில் உட்காந்து, அவனும் ஒரு சனிகம். இந்த 2 சனிகம் இருக்குது. இந்த ஒன்று விசேஷ சனிகம், இன்னொன்று சாமானிய சனிகம். இந்த சாமானிய சனிகம் தான் நான். இந்த சனிகங்கள் எல்லாம் தோன்றி தோன்றி மறைதே, உனக்கு எதுக்கு துக்கங்கிறார். இந்த நானுங்கிற ஒரு சனிகம், நானே பொய், நான் பார்க்குற எண்ணங்களும் பொய். இந்த வெளியே இருக்கிறது தான் உனக்கு எண்ணமாக வந்தது. நீ தியானத்தில் உட்காரும்போது வெளியேறது தானே உள்ளே வந்தது. இல்லை சார், உள்ளேருந்து கூட நிறைய வருது, அதுவும் கூட என்னைக்கோ வெளியே போட்டது உள்ளே போட்டது தான் உள்ளேருந்து வருது. அப்போ பார்க்குறவன் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள். இதை வந்து நம்ம அகம்பிருத்தி இதம்பிருத்தின்னு வேதாந்தத்தில் சொல்லுவோம். உண்மையில் வேதாந்தம் இங்கேருந்து அது எடுத்தது. வேதாந்தம் எல்லா மதத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கும். உண்மையை சொல்லித்தரத்துக்கு வேற வழி இல்லை, தப்பே கிடையாது. இந்த சனிக விஞ்ஞானத்தை நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தினோம்னா பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். இல்லை, இவங்கெல்லாம் நம்ம முன்னாடி இந்த மகாத்மாக்கள், இவங்களெல்லாம் நம்ம போற்றி வணங்கணும். எவ்வளோ கிட்ட வந்துட்டாங்க. அது பிரவாக நித்தியம்ங்கிறோம். இப்போ நானுங்கிற உணர்வு ஒரு பிரவாக நித்தியம். பிரவாகனா தொடர்ந்து ஒரே. இப்போ தீபத்தை எரியுதா பாருங்க, தீபம் இருக்குதா இல்லையா? இருக்குங்களா? அந்த தீபம் அசையாம இருக்குது, ஆனால் அந்த ஒளி வந்து தோன்றி தோன்றி மறையுது. இந்த திரியிலேருந்து ஒளி தோன்றி 1 சென்டிமீட்டர் வந்த உடனே மறைஞ்சு போயிடுச்சு. அதே ஒளி அடுத்தது அதே ஒளி தான் வருது, அதே ஒளி அதே ஒளி அதே ஒளி. அது பேர் சாமானியம், அது பேர் ஆலயம்னு பேர். ஆலயம், இது பேர் ஆலய விஞ்ஞானம். இன்னொரு அடுத்தது நம்ம ஆஃப்டர்நூன் கிளாஸில் அப்படி சொல்லுவோம். இந்த ஆலய விஞ்ஞானமாக, விஞ்ஞானம்னா இந்த அறிவு. எது அறிவு? இந்த துளி துளியாக இருக்குது பாருங்க, ஒன்று ஒன்று அறிவு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உணர்கிறேன் உணர்கிறேன் உணர்கிறேன், ஒன்று துடிச்சிக்கிட்டே இருக்குதான் ஹை ஃப்ரீக்குவன்சியில். எதை நான் உணர்கிறேன்? எதிரில் இருக்க உணர்வு ஃப்ரீக்குவன்சி பார்க்குது, தொடர்ந்து ஒன்று ஃப்ளிக்கரிங் வருது, தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. இது தாயா உலகம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சர்வம் துக்கம் துக்கம் அப்படிங்கிறார். அடுத்த வேலையை பற்றிய பயம், அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு பயம். எலெக்ஷன் வச்சுட்டு உடனே கவுண்டிங் நடக்குதுன்னா அடுத்து என்னவோ, அடுத்த ஓட்டு எந்த பக்கம் அப்படின்னு. அடுத்து என்ன? இப்போ எக்ஸாமுக்கு வந்த உடனே எல்லாம் உட்காருங்க, பேப்பர்லாம் எழுதிட்டு பேப்பர்லாம் பேரெல்லாம் போட்டு வைங்க, இப்போ கொஷின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் கொஷின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்து என்ன வரப்போதோ தெரியலையே அப்படி. ஆன்லைன் எக்ஸாம் இருந்ததுன்னா அடுத்த கொஷின் என்ன வரும்னு தெரியாது. எல்லாருக்கும் அடுத்து வருது பயம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? யாருக்குமே அடுத்து என்னன்னு தெரியாது. தெரியாது இருந்தால் பயம், தெரிஞ்சது மேலே பயம் இல்லையே, அறியாமை தானே பயம், அவித்யா பயம். அப்போ அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியாது தான் அவித்யா. இது தேடிட்டு இருப்ப அடுத்தது பயந்துட்டு இருக்க நான் யாருன்னு தெரியாது, ஒரு அவித்யா, மூல அவித்யா. இந்த மூல அவித்யா இருந்ததுன்னா இந்த காலத்தை பற்றி ஒரு அவித்யா வந்துடும். அடுத்து என்னன்னு தெரியாதது தான் பெரிய அவித்யா. ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு, சமையல் பண்ணுறவங்களுக்கு அடுத்து என்ன சர்வ் பண்ண போகிறாங்க, இது வேற சொல்லி தொலைக்கலாம். இல்லை, சில விருந்தில் போடுவாங்க, இருக்க வெயிட் பண்ணுங்க, என்ன சப்பாத்தி வருதுன்னு சொல்லியிருக்கலாமே, இதே நான் 2 தின்னுட்டேன். இப்படி ஒரு அல்பமாக நான் பயந்துருக்கிறேன். இது இட்லி போட்டாங்க, இன்னொன்று 2 இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தோம்னா அது வயிறு முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தா நிறைய எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எழுந்து போய் கை கழுவிட்டு. அதனால் இப்போல்லாம் போன உடனே என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இலையில போய் உட்காரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தூக்கி தூக்கி பார்க்குறது. ஓ, தயிர் சேமியா இருக்குதா, ஓ இதெல்லாம் இந்த பொரியல் இருக்குதா, இந்த பொரியல் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து முடித்தோடனே சரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். அடுத்து என்னன்னு நமக்கு தெரியல.
ஒரு சர்ப்ரைஸ். ஆனால் சர்ப்ரைஸாக இருந்தால் பரவாயில்ல, கிஃப்டாக இருந்ததுன்னா அடுத்து என்ன விழும்னு தெரியலையே. எல்லாருடைய வாழ்க்கையும் அடுத்துன்றது பயம். எதிர்காலம் பயமாகி இருக்கிறது. கடந்த காலம் இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சேன்னு கவலையாக இருக்குது. இந்த காலத்தை பற்ற வருத்தங்களுக்கு பேர் சம்சாரம் பேர். கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயமும் எப்போ நடக்குது? இப்போ. கடந்த காலம் எப்போ போச்சு? போயே போச்சு. எதிர்காலம் வரப்போகுது, இனிமேல் வரவே இல்லை. அது இருக்குதானே தெரியல. கடந்த காலம் கூப்பிட்டாலும் வரப்போகிறது இல்லை. நிகழ்காலம் எவ்வளோ நேரம்? சன நேரம். ஆனால் அந்த சன நேரத்தில் உனக்கு கடந்த கால கவலையும் எதிர்கால பயம். அப்போ இந்த காலம் எப்படி இருக்கும் உனக்கு? நிகழ்காலம் துக்கம். அதான் சொல்கிறார், சர்வம் துக்கம் துக்கம். புத்தர் சொல்லி கொடுக்குறார். சர்வம் சுலக்ஷணம் அப்படிங்கிறார். இந்த சனிகம்னு சொல்றியே, ஒரு சனிகமும் இன்னொரு சனிகமும் ஒன்றா? ஒரு இந்த படத்தில் ஓடுது இல்லை, இங்கே இருக்கிறது இப்போ சு என்ற எழுத்தில் இருக்கிற ஒரு சனிகமும் கடைசியில் இருக்கிறது ஒன்றா? விலக்ஷணம். எல்லாமே சுலக்ஷணம், தனித்தனியாக இருக்குது. நீ ஏதோ கவலைன்னு பயந்துட்டு இருக்கிறிய, அந்த ஒவ்வொரு எண்ணமும் தனித்தனியாக வருது இல்லை, ஒரே பயமாக இருக்குதுன்னு சொல்லும்போதே சனிகம் தான் வந்துட்டு இருக்குது. ஒரு செகண்டுக்கு 24 துண்டுன்னு தான் சொன்னேன். நீங்கள் 50 கூட போட்டுக்கலாம். இப்போ இங்கெல்லாம் 50 வருது. இப்போ டிவி எல்லாம் ஹை ரெசல்யூஷன் எல்லாம் 50 சனிகம் வருது. 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்டு. நம்ம கரண்ட்டை 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அதனால் இவர் ஃபிளிக்கரிங்காக 50 சைக்கிள்ஸில் இருக்கிறார். முதல்ல 24 சைக்கிள்ஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் சொல்கிறாரு எல்லாமே விதவிதமாக இருக்குது. விதமாக இருக்கும், நீ பயப்பட வேண்டியதில்லை. இப்போ சுகம் வந்துடுச்சுன்னா அது ஒரு சனிகம். அடுத்து சுகமாகவும் இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். டைஸ் போடுற மாதிரி தான். தாயம் விழலாம், 2 விழலாம், எது வேணால் விழலாம். எல்லாமே ஒவ்வொன்றும் சுலக்ஷணம் தான். இதுக்கு ஏன் கவலைப்படுறேங்கிறார். ஒவ்வொரு சனிகமும் ஸ்வலக்ஷணம், தன்னுடைய தன்மையோடு தான் இருக்குது தவிர இன்னொன்று தன்மை இல்லாதனால ஒரு சனிகத்தின் லட்சணம் அதை தொடர்வதற்கு இருக்குமானா இருக்காது. அது அக்கடமே இல்லாமல் போகிறது. இதனால இந்த சனிகத்தை புரிஞ்சிட்டவன் என்ன பண்ணுவான்? கவலை இல்லாமல் வாழ்கிறான். எல்லாம் மறைந்து போகும். கவலை மட்டும் இல்லை, இந்த உடம்பும் மறைஞ்சிடும், எண்ணமும் மறைஞ்சிடும், நானும் மறைஞ்சிடும். எல்லாமே தோன்றி மறைந்து, எல்லாம் ஒரு பொய், மாயை, இருப்பது போல் காட்டுது. மாயாவாதிகள் யாருன்னா இவங்க தான். ஏன்னா அவங்க தேவியே மாயா தான். புத்தர்கள் எல்லாம் கும்பிடுறது மாயாதேவி தான் கும்பிடுவாங்க. அவங்க கோயிலில் போய் பாருங்கள், மாயாதேவிக்கு படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. சிலோனில் போய் பாருங்கள், புத்த பிட்சுக்கள்லாம் வரைஞ்சிருக்கும் போது சுவர்களெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இந்திரன் வரைஞ்சிருப்பாங்க, மாயாதேவி வரைஞ்சிருப்பாங்க, சொர்க்கலோகம் வரைஞ்சிருப்பாங்க, பூத்த தர்மனில் வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாயாதேவி ரொம்ப முக்கியம். இந்த மாயாதேவி தான் இந்த சனிகமாக எல்லாத்தையும் உண்டாக்கி உள்ளது போல் காட்டி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறார். தோன்றி தோன்றி மறைகிறது. நல்ல பழைய நினைத்து வெந்தல் வீண் அப்படின்னு இதெல்லாம் புத்தரோட சேர்ந்து நாம கொஞ்சம் கதையை ஒட்டுக்கிறது தான். சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சனிகமாக இருக்கிறதுனால, சனிகத்துக்கு வாழ்நாள் எவ்வளோ? சனம். அப்புறம் என்ன எஞ்சுதாங்க? சூன்யம். அவரும் எவ்வளோ நேரம்? கடைசியில் என்னதான் இருக்குது? சூன்யம் தான் இருக்குது. மீதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா? அப்பா நீ இருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் போயிடுவார். சொல்ற நானும் சொல்லும் போதே மறைஞ்சு போயிடுவேன். அப்போ என்னதான் இருக்குதுன்னா சூன்யம் தான் இருக்குதுங்கிறார். அங்கே தான் புத்தர் தப்பு பண்ணிட்டார். சர்வம் சூன்யம், சூன்யம் இல்லை, சர்வம் பிரம்மம் பிரம்மம்னு போட்டுருக்கோம். அப்புறம் பின்னாடி சொல்கிறாங்க, அதைத்தாங்க நாங்கள் பிரம்மத்தை தான் நாங்கள் சூன்யம்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. புத்தமும் அத்வைதம் ஒன்று தான். அட ஏன்ப்பா நீங்கள் சூன்யம் பிரம்மன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொன்னால் நாங்கள் வைதிகர்கள் ஆகிடுவோமே, நாங்கள் அந்தனர்கள் ஆகிடுவோமே. எங்களுக்கு பூணூல்லாம் பிடிக்காது, அவங்கள அறவே பிடிக்காது, அவங்க ரொம்ப மோசமானவங்க. ஆனால் நாங்கள் சூன்யம்னு சொல்லிக்குவோம். தத்துவம் மட்டும் அவங்களுக்கு வேணும், ஆனால் அங்கிற சொல்ல மட்டும் மாற்றிக்கணும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு யார் மீதும் கோபம் இல்லை. நாமளும் அதை சூன்யத்தை பூஜ்யம்னு சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் சூன்யம்னு வட்டத்தை போடுறீங்க, நம்ம பூஜ்யம்னு போடுறோம். பூஜிக்க தகுதுங்கிறோம், பூஜ்யதக. அதாவது இப்போ சூன்யத்தை நம்ம வணங்குறோம். இப்போ வணங்குறது சூன்யத்துக்கு தெரியணும் இல்லை? சூன்யத்தை வணங்க முடியுமா? அது ஒன்று இருக்கணும்.
வணங்குறதுக்கு நான் சனிகமாக இருந்தாலும் நான் வணங்குவது சூன்யமாக இருந்ததுன்னா வணக்கமும் மோட்சமும் பயனில்லாமல் போயிடும் இல்லை. அதனால் சர்வம் சூன்யம்ங்கிறத சர்வம் பிரம்மம். அதனால தான் சதாசிவ சர்வம் பிரம்மமயம், ரே ரே சர்வம் பிரம்மம். சரி, இந்த 4 பாவனையும் என்னென்ன? சர்வம் சனிகம் சனிகம், சர்வம் துக்கம் துக்கம், சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம், சர்வம் சூன்யம் சூன்யம். இதை தான் பௌத்தர்கள் சொல்லிக்கிட்டே போகும். இதை மனசில் வச்சுட்டே இருந்தோம்னா என்ன கவலை இருக்கும்? எல்லாம் சூன்யம், எல்லாம் சுலக்ஷணம், எல்லாம் துக்கம். துக்கமாக இருந்தால் அது பிடிச்சி ஏன் வச்சுக்கணும்? அது துக்கங்கிறத சொன்ன போயிடுச்சு. ஒரு 2000 சனிகம் சேர்ந்தால் தான் ஒரு துக்கம்ன்ற ஒரு ஃபீலிங்கே வரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு துக்கம்னு ஒரு கண்ணு விடுறதுக்கு கூட 2 நிமிஷம் ஆகுது. அப்போ எத்தனை சனிகம் வந்து போகுது பாருங்க. அந்த சனிகமும் கண்ணை தொடச்ச பிறகு வேற வந்துடும். நீ விட மாட்டேங்கிறிய, அதை சாமானியப்படுத்திடுற. அது சுலட்சணமாக இருக்குது. நீ என்ன பண்ணுற? அதை சாமானியப்படுத்திக்கிற. இப்படின்னு அவர் சொல்கிறதுனால இந்த பாவனைகளை கொண்டு வாங்க. எல்லா பாவனைகள் எல்லாம் போய்விடும். எல்லாம் அறிவில் தோன்றி மறைகிறது. அறிவுபூர்வமானது மாயா. ஆனால் அது மாயை உடையவன் அவன் உணர்வு மிக்கவன். உணர்வான ஒன்று இருக்கிறது. அது எப்படியுமே சனிகமாக இருக்க முடியும். அறிவு சனிகமாக இருக்கலாம். சில நேரம் எண்ணம் வந்துட்டு போகலாம். அந்த எண்ணங்களை உணர்பவன் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் சனிகம் அல்ல. ஆனால் அவரையும் அவர் சனிகம்னு சொல்லிட்டாரு. இருக்கட்டும், நீடுழி வாழட்டும். நாம் உணவுக்கு பிறகு புத்த மதம் தெரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது இல்லை, வெரி சயின்டிஃபிக்காக இருக்குது வேறு. சரி, என்ன தான் சொல்கிறாங்கன்னு முழுதும் பார்த்துருவோம்.